அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவிலே அபிராமி அன்னை பதிகத்தின் 4வது பாடலை பற்றியும் அதன் விளக்கத்தையும் இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம். காரளக பந்தியும் பந்தியின் அலங்களும் கரிய புருவச் சிலைகளும் கர்ண குண்டலமும் மதிமுகம் மண்டலம் நுகர் கஸ்தூரி பொட்டும் இட்டு கூற நின்றிடும் அமுத மொழியும் சிறிய கூவையின் கனி அதரமும் குமிழனைய நாசியும் குந்த நிகர் தந்தமும் கோடு சோடான களமும் வாரணிந்து இருமாந்த வனமுளையும் மேகலையும் அணினும் புறப்பாதமும் வந்தனது முன்னின்று மந்தகாசமுமாக வல்வினையை மாற்றுவாயே. ஆரமணி வானிலுரை தாரகைகள் போல நிறை ஆதிகடவூரின் வாழ்வே. அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே. இந்த 4வது பாடலிலே அருளாளர் அபிராமி பட்டர் அவர்கள் அன்னையினுடைய உச்சி முதல் பாதம் வரை அன்னையினுடைய அழகை அப்படியே வர்ணித்து கூறுகிறார். அப்பர் பிரான் அன்னையினுடைய கூந்தல் கார் மேகங்களையும் விடவும் கருமையாகவும் அடர்த்தியாகவும் மிகவும் நீண்டும் அலையலையாகவும் இருக்கின்றதாம். புருவங்கள் வில்லினை போல வளைந்து நீளமாக இருக்கிறதாம். காதில் வைரக் குலைகள் ஜொலிக்கின்றதாம். முகம் பௌர்ணமி அன்று பூர்ண சந்திரனைப் போல ஜொலித்து கொண்டு இருக்கிறதாம். ஒளி வீசுகின்றது ஒரு அளவிலே முகம் முழு மறிபோல் ஒளி வீசி கொண்டிருக்கிறதாம். நெற்றியில் நன்கு மனம் கமழ்ந்த கஸ்தூரி பொட்டு இட்டு மிளிர்கின்றதாம். மையிட்ட விழிகளிலே நன்கு மையிட்டு அமுத மொழி பேசுகின்ற திருவாய் மலர்ந்து அருள்கின்ற வாய்வுடையவளாக இருக்கின்றாளாம் அன்னை. கோவை பழம் போல சிவந்து இருக்கும் அவளது உதடுகளும் மூக்கு குங்குமச் சுமிழ் போல் நன்று நீண்டும் குண்டாகவும் இருக்கிறதாம். அழகிய பல்வரிசை முத்து போன்ற பல்வரிசை கொண்டவளாக அன்னை இருக்கிறாளாம். அவளது கழுத்தில் உத்தம பெண்களுக்கே உரிய 3 வரி கோடுகள் கொண்டவளாகவும் அன்னை இருக்கின்றாளாம். அதில் ஆபரணங்களையும் சிவபெருமான் அணிந்த திருமாங்கல்யமும் அணிந்து கொண்டு ஜொலித்து கொண்டிருக்கிறாளாம் அன்னை. கச்சை அணிந்து அவளுடைய மார்பகம் எடுப்பாக தெரிகின்றதாம். அவள் அணிந்திருக்கும் உயர்ந்த பட்டாடைகள் நம்முடைய கண்களை பறிக்கின்றதாம். இடையிலும் பாதங்களிலும் விலை உயர்ந்த தங்க வைர ஒட்டியானமும் காலில் சிலம்புகளையும் அணிந்து அன்னை தகதகவென ஒளிர்ந்து கொண்டு இருக்கிறாளாம். இந்த மாதிரி அலங்காரத்தோடு சர்வ அலங்காரத்தோடு நீ எனக்கு முன்னே தோன்றி வர வேண்டும் தாயே, என்னை காத்தருள வேண்டும் என்று அபிராமி பட்டர் அன்னையினுடைய அழகை வர்ணித்து ரசித்து கூறுகின்றார். என்னுடைய தீமைகளை அகற்றி என்னை தூயவனாக மாற்றி
சதா சர்வகாலமும் உன்னையே வணங்கிடும் அடியவனாக என்னை மாற்றி அருள் புரிய வேண்டும் என்றும், விண்ணில் மின்னுகின்ற லட்சக்கணக்கான நட்சத்திரங்களைப் போல வயல்களில் நன்கு விளைந்த நெல்மணிகள் போல மிளிருகின்ற பசுமையான திருக்கடவூரின் ஆதார சக்தியே, என் அன்னையே, அமுதீசர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானின் இடப்பக்கத்திலே சதா சர்வகாலமும் எப்போதும் இருக்கின்ற அபிராமி தாயே, அடியவருக்கு அருளும் என் அன்னையே, உமையவளே, என்னை எந்நாளும் ஆதரித்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறார் பட்டர்பிரான் இந்த பாடலில். இப்படி இந்த 21 பாடல்களிலும் எந்த ஒரு பாடலை நீங்கள் எடுத்து பாடினாலும் அதை மீண்டும் மீண்டும் நாம் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் நமக்குள்ளே தோன்றும். அதற்குரிய பக்குவமும் வயதும் வரும்பொழுது எல்லோருக்கும் அந்த ஒரு உணர்வு கிடைக்கும். பொதுவாகவே ஆன்மீகம், இறை அனுபவம் என்பது சொல்லி புரிவது இல்லை. உணர்ந்து பார்த்தால்தான், அனுபவித்து உணர்ந்துதான் பார்க்க முடியுமே ஒழிய மற்றவர்கள் சொல்லி இதை விளக்க முடியாது. எனவே இந்த நவராத்திரி திருநாளிலே இன்றைய நாளில் பட்டர்பிரான் அருளிய அபிராமி பதிகம் என்ற நூலில் இருந்து 4ஆம் பாடலையும் அதனுடைய விளக்கங்களையும் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.